குட் மார்னிங். இன்னைக்கு நாங்கள் சைட் சீயிங் பார்க்க கிளம்பிட்டோம். ஸ்டார்டட் மூவிங் நவ். எங்கள் கைட் சொல்லுவார். எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் வெஹிக்கிளில். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. 1, 2, 3. வெல்கம் யூ ஆல் டு மலேசியா. இனிய தமிழ் மக்களே, காலை வணக்கம். அது 1, 2, 3 1, 2, 3 எங்க லோக்கல் லாங்குவேஜ்ல. தெரியாது உங்களுக்கு. நீங்க நான் சொன்னாதான் எல்லாம் அமைதியாவீங்க. புரியாதவங்க சொன்னாதான் அமைதியாவீங்க. சரி, கண்டினியூ. கமா ஓகே. சலாமாட் பாகி. இதெல்லாம் தெரியுமா? சலாமாட் பாகினா என்னது? குட் மார்னிங். ஆமா, குட் மார்னிங். அதான் சலாமாட் பாகி. வேற கைடு உங்களை வெல்கம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நான் உங்க கைட்னால நான் உங்களை வெல்கம் பண்றேன். Selamat datang ke Malaysia tuan-tuan dan puan-puan. அதாவது வெல்கம் டு மலேசியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஓகே, ஜென்டில்மேன். ஓகே. இதுக்கப்புறம் ஃபுல்லா தமிழ் தான். ஓகே, 2 நாள் முன்ன ஒரு அம்மா இங்கிலீஷ் பேசினாங்க. அவங்களுக்கு தவிர யாருக்குமே புரியல. சரி. இதுக்கப்புறம் நான் பேச உங்களுக்கு புரியும், கவலைப்படாதீங்க. ஸோ என்னுடைய பேர் ஜீவா. ஓகே, இந்த ஜீவான்னு கூப்பிடலாம். அண்ட் இன்றைக்கான கோச் கேப்டன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பரம். அண்ட் ஹாய் சொல்லுங்க நம்ம கேப்டன். ஹாய் பரம். சூப்பர். அவருக்கு குட் மார்னிங் சொன்னா யோசிக்கிறாரு. இல்ல, அவருக்கு முதல்ல சிலவா பாக்கி சொல்லிட்டாரு. இவருடைய பஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட் BNL 6018. ஸோ இன்றைக்கு பூராவே இந்த பஸ் தான் நமக்கு இருக்கும். டின்னர் முடிஞ்சு ஹோட்டலில் விடுற வரைக்கும். சரிங்களா? உங்கள் பொருட்கள் எல்லாமே நீங்கள் இந்த பஸ்லேயே வைக்கலாம் தாராளமாக. சரிங்களா? ஸோ நான் தான் உங்கள் மலேசியன் டூர் கைட். நான் 3 நாள் 3 டேஸ் உங்கள் கூட இருப்பேன். இன்றைக்குலேருந்து 3 டேஸ் நான் இருப்பேன். நேற்று ஒரு எமர்ஜென்சி ஒரு இஷ்யூனால என்னால் வர முடியாமல் இருந்தது. நான் தான் உங்களுக்கு கைட். சரிங்களா? ஓகே. தமிழ் கேட்டு 4 நாள் ஆச்சு. அவங்க புரியாத பாஷை எங்களுக்கு இல்ல. நம்ம பேசுறவங்க நல்ல இங்கிலீஷ் தான். பட் அது என்ன மிஸ்டேக் ப்ராப்ளம்னா அந்த மைக் ப்ராப்ளம். அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து ஸ்லாங் வேற. ஓகே, சரி. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா காலையிலே? சாப்பிட்டாச்சா? ஹோட்டல் ரூமில் ஓகேயா? சரி, சூப்பர். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நம்ம பஸ் வந்து நோ அவுட் சைட் ஃபுட். எந்த ஒரு வெளியே சாப்பாடும் எடுத்து வர முடியாது. நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எதுவுமே பஸ்ஸில் சாப்பிடக்கூடாது. பஸ் நம்ம தூய்மையாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், பஸ் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் த டூர் நம்ம இந்த பஸ்ஸை இதேமாரி இந்த க்ளீனோட கொடுக்கணும். நம்ம திருப்பி ஏதாச்சும் எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் குப்பையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்தது முன்னாடி போட்டுருணும் கீழே இறங்கும் போது. ஓகே. அதுக்கப்புறம் பஸ் மூவ் ஆகும்போது யாரும் எதுவும் நடக்க வேணாம். உங்கள் சைல்டு உங்கள் பசங்க எல்லாமே உட்காருவீங்க. சரிங்களா? அது சேஃப் கிடையாது. ஓகே. திடீர்னு பஸ் எமர்ஜென்சி பிரேக் வச்சாங்கன்னா விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். ஓகே. பஸ் மூவ் ஆகும்போது யாரும் நடக்க வேணாம், எழுந்திரிக்க வேணாம். ஓகே. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூல்ஸ் ரெகுலேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். நோ ஸ்மோக்கிங். அப்புறம் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அல்லது டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே பேசிக் ரூல்ஸ் ரெகுலேஷன் தான். அண்ட் மலேசியா டைம் ஜோன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேம் டைம் சிங்கப்பூர் தான் டைமிங். அதுக்கப்புறம் கரன்சி இங்கே நம்ம மலேசியன் ரிங்கிட் பாய்ப்போம். யாருக்காவது மலேசியாவோட ரேட் தெரியுமா? இந்தியன் ரூபி கரெக்ட். ஆமாம், 1 to 20 ரூபி. நம்ம 1 to 20 சொல்லிடலாம். 1 to 20 ரூபி தான் 1 ரிங்கெட். அதான் மலேசியன் ரிங்கெட். எப் 1780. ஆமாம். ஆனால் உங்கள் கூகுளில் இருக்க ரேட் உங்கள் மனுஷங்க அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ். ஆமாம், அதான் 1 to 20 நான் சொல்லுவேன். 70, 18 அது அரௌண்ட் தான். ஓகே, சரி. அதுக்கப்புறம் மலேசியன் ரிங்கெட் உங்களுக்கு தெரியும். 100 சென்ட் 1 ரிங்கெட் ஆகும். சரிங்களா? நமக்கு 1 ரிங்கெட் இருக்குது, 1 ரிங்கெட், 5 ரிங்கெட், 10 ரிங்கெட், 50 ரிங்கெட் அண்ட் 100 ரிங்கெட். இதுதான் மலேசியா கரன்சி நோட். சரிங்களா? இங்கே எல்லா இடத்து ஷாப்பிங் மால் எல்லாமே மலேசியன் கரன்சி மார்க் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிற ஷாப்பிங் நம்ம ஒரு 2 பிளேஸ் ஷாப்பிங் கூட்டி போவோம். ஒரு அவுட்லெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனிவா அவுட்லெட், அது நாளைக்கு போகிறோம். லாஸ்ட் டே மினி ஃபேக்ட்ரி ப்ளஸ் சாக்லேட் அவுட்லெட். அது ரெண்டு பிளேஸ் மட்டும் தான் எல்லா கரன்சியும் அக்செப்ட். இந்தியன் மணி அக்செப்ட்,
சிங்கப்பூர் டாலர் accept and cards also accept, all foreign currency accept. ஸோ அது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். அண்ட் உங்கள் ஹோட்டலே நல்ல கன்வீனியன்ட் ஏரியாவில் தான் இருக்குது. லைக் ஆப்போசிட்டே மணி சேஞ்சர் இருக்குது, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஏதாவது வாங்கி லைக் 7-Eleven அண்ட் கேகே எல்லாமே 24 hours ஆப்பரேட்டிங் கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஸோ உங்கள் என்ன பொருள் வேணும் அதை வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு மால் இருக்குது, அந்த மாலில் கூட நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு நம்ம கூட்டி போகிற இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹேண்ட் பேக்ஸ், பர்ஸ், லேடிஸ் ஐட்டம், பெர்ஃப்யூம் இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நாளைக்கு வந்து ஜெனேவா அவுட்லெட் முருகன் கோயிலுக்கு போய் முருகன் கோயில் முடிஞ்சோம் இது நம்ம போவோம். இருக்குது உங்கள் ஹோட்டல் ஏரியாவில் இருக்குது, பட் நான் உங்களை கூட்டிகிட்டு போவோம். டோன்ட் வரி, நீங்கள் நடந்து போக வேணாம், அதுமாதிரி நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே நிறைய அதிக நேரம் இருக்குது. சிங்கப்பூர் எக்ஸ்பென்சிவ். ஆமாம், ஒன் ரிங்கெட் மலேசியாவே ஒன் சிங்கப்பூர் டாலரு 3 ringgit 50 cent. ஸோ கம்பேர் பண்ணணும், சிங்கப்பூர் கம்பேர் பண்ணால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஷாப்பிங் பண்ண போனீங்கன்னா மலேசியா தான் பெஸ்ட் பிளேஸ், உங்களுக்கு நல்லா ரீசனபிளாக ப்ரைஸாக கிடைக்கும். அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் டே நம்ம அந்த ஒரு மினி ஃபேக்ட்ரி ப்ளஸ் சாக்லேட் அவுட்ல போகிறோம் இல்லையா, அங்கே எல்லாமே உங்களுக்கு தரமான மலேசியா சாக்லேட் கிடைக்கும். யாருமே ஷாப்பிங் மாலில் அது தரம் இல்லாத இது வந்து மெல்ட் ஆகி உரிக்கிறோம் அந்தமாதிரி சாக்லேட் வாங்காதீங்க. 100% வெஜிடேரியனாக இருக்காது. லாஸ்ட் டே கூட்டிகிட்டு போகிற அந்த நம்மளோட மலேசியன் மேட் சாக்லேட் 100% வெஜிடேரியனாக இருக்கும். அந்த சாக்லேட் நல்லா தரமானது. ஸோ லாஸ்ட் டே கூட்டிகிட்டு போவோம், நம்ம போவோம். சுகர் ஃப்ரீயாக இருக்குது. அது வந்து அது எந்த மாதிரி சுகர் பார்த்தீங்கன்னா 100% வெஜிடேரியன், நோ எக் முட்டை கிடையாது, நோ ஹனி தேன் கிடையாது, நோ ஆல்கஹால், சுகர் ஃப்ரீயும் இருக்குது. அண்ட் 99% டார்க் சாக்லேட் வயது முதியவர்கள்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாமே நம்ம லாஸ்ட் டே ஒன்று கூட்டிகிட்டு போவோம். சாக்லேட் பர்ச்சேசிங் வந்து லாஸ்ட் டே இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் இன்னைக்கான ப்ரோக்ராம்? வாட்டர் தீம் பார்க். வாட்டர் கேம்ஸ். எல்லாரும் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் எடுத்து இருக்கீங்களா? இல்லைங்களா? சூப்பர். இல்லை, அண்ட் ஆல்சோ அவுட் சைட் ஃபுட் சமையல்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. யார் எடுத்து வரல தானே சாப்பாடுகள். ஓகே, ஏன்னா உங்களுக்கு 30 ringgit மீல் வச்சு கூப்பன் நம்ம கொடுப்போம். ஒரு ஆளுக்கு 30 ringgit கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த சமையல்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் எடுத்தோடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெட் க்ளோத்ஸோட நீங்கள் பஸ்ஸுக்கு வர முடியாது, சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் நோ அவுட் சைட் ஃபுட், எந்த விதமான அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்க முடியாது. பட் ஒரே மினரல் வாட்டர் பாட்டில் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ப்ளெயின் வாட்டர் நான் உங்களுக்கு கீழே இறங்கும்போது தருவேன். வாட்டர் நம்ம சமையல் ரீச் ஆனோடனே. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங். சன்மைங்களுக்கு ஸ்மோக்கிங் பண்ண முடியாது. பட் குறிப்பிட்ட இடம் இருக்கும், அந்த ஏரியாவில் மட்டும் தான் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு லாக்கரில் வைக்கலாம். சன்மையில் இருக்குது, ஆனால் அந்த லாக்கர் சார்ஜபிள், ஃப்ரீ கிடையாது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 25 ringgit, ஸ்மால் லாக்கர் 25 ringgit. நான் உங்களுக்கு அந்த மீல் வவுச்சர் கூப்பன் கொடுக்குறேன் இல்லையா, அது வந்து சாப்பாடுக்கு மட்டும்தான், லாக்கர் கிடையாது. அது வந்து ஒரு மீல் வவுச்சர் கூப்பன். ஓகே, அது 30 ringgit. ஸோ அந்த மீல் வவுச்சர் கூப்பன் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ringgit, 5 ringgit, 5 ringgit, 5 ringgit, 5 ringgit, 5 ringgit. இது போல் இருக்கும். இது மலேசியா கரன்சி நோட் மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு கூப்பன் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த 5 ringgit இருக்குது இல்லையா, இது ஒரு சாப்பாடு வாங்குறீங்கன்னா 4 ringgit சாப்பாடு வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் 5 ringgit கொடுத்தீங்கன்னா 1 ringgit பேலன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. சிங்கப்பூரில் we have experienced the same. ஓகே, that is good. சேம் தான். ஆமாம், அங்கேயே அப்படியே தான் தரோம். எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினாதான் வந்து காசு நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. கம்மியாக வாங்கினா பேலன்ஸ் தர மாட்டாங்க. குட், நல்ல அக்ரிமெண்ட் இது. சரி, ஸோ இதுதான். ஸோ ஃபுல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஷேர் பண்ணி ஃபுல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க, தெரிஞ்சுங்க. அண்ட் இந்த சன்மையிலுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பர்கர் கிங் இருக்குது, அண்ட் தென் சப்வே, மேரி ப்ரௌன், மலேசியன் லோக்கல் ஃபுட், அண்ட் தென் ஒன்லி ஒன் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஒரே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது சன்மையிலுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சாகா ரெஸ்டாரண்ட், அதோட பேர். ஆமாம், சாகா ரெஸ்டாரண்ட். யாராவது நீங்கள் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சப்வே போகலாம், அல்லது இந்த சாகா ரெஸ்டாரண்ட் போகலாம், இந்தியன் ரெஸ்டாரண்ட். அண்ட் பீஸா, SAGAR சமையலுக்கு இருக்கு. சாகா சன்வேல இல்லை இது ரெஸ்டாரண்ட் பேர் சார். நாங்கள் தால் ரைஸை பார்த்தா ஓடி போயிடுவோம். பொட்டேட்டோ தால் ரைஸ் நோ, நிறைய மெனு இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அந்த மெனு அந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்து இருக்கு. நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்க. நீங்கள்
ஆனால் அது நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் சாக்கடை. லைக் சிங்கப்பூரில் நல்லா இருந்தது உள்ள யூனிவர்சல் ஸ்டுடியோ நல்ல ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு. அது மாதிரி இருக்கும் டெஃபினெட்லி இருக்கும். பஞ்சாபி டாபா மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு பெட்ரூம் ஹவுஸ் லைட்டே தான் வேணும், உருளைக்கிழங்கே தான் எங்களுக்கு வேணும். ஆமா முயற்சி செய்கிறேன். கலாச்சின்னு இருக்கோம். என்னது? ஆமா அழுவுறதுனால ஆட் பண்ணுங்க. ஐயோ வேணுமா வேணாமா? ஒரு வருஷத்துக்கு வேண்டாம். சரி அப்போ அந்த இன்னைக்கு இன்னைக்கான டின்னருக்கு உருளைக்கிழங்கு இருக்கு. அப்புறம் அதை எடுத்துடலாம். அது சரியா அதை வைக்க சரி சரி. இந்த மெனு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெஸ்டாரண்ட் உங்கள் ஆஃபீஸ் மூலம் வந்து புக் பண்ணப்பட்டது தான். இந்த மெனு எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் மெனு எல்லாமே ஒரே போல தான் இருக்கும். பட் 1 to 3 ஐட்டம்ஸ் டெய்லி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் உங்கள் ஆமாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஒரே மெனுவாக டெய்லி சேமாக இருக்காது. இல்லைம்மா அப்படிதான் இருந்து ஒரே மெனு சாப்பிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்க நான் வந்துட்டால இதுக்கப்புறம் ஓகே. இதேதான் நாங்களும் கேட்டோம். நேற்று நைட்டு அப்படிதான் சொன்னாப்புல கிஷோர். வெறும் பூரி, வாழ்க்கையில பூரியை நாங்கள் முட்டைக்கோசோட சாப்பிட்டது நேற்று தான். இட்லி சாம்பார்லாம் இருக்கு. கோபி மஞ்சூரியனா? ஓகே சரி சரி காட்டாதீங்க. சரி 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 சரி. சாப்பாடு பற்றி இப்போ பேச வேணாம். சரி சரி நம்ம நைட் போகும்போது பார்த்துக்கலாம் டின்னருக்கு. ஓகேங்களா? கிளாஸ் டூரிஸ்ட் நான் பேக் எக்ஸலன்ட் பில்டிங். உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். we will take care of it. மகிழ்ச்சி. மிக்க நன்றி. சிறப்பு சார். சார் மெனு பற்றி இப்போ கேட்க வேணாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே பேண்டோ இதெல்லாம் நீங்கள் அப்படின்னா மலேசியாவுக்கு வந்துட்டு டோல் பிளாசா போல இருக்கு. ரொம்ப crossing a toll plaza. எதிர்பார்ப்ப ரொம்ப வச்சுக்காதீங்க. நீங்கள் இந்தியா போகும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் ஃபாரின் கண்ட்ரி விசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மாரி ஐட்டம் தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது இல்லையா? இல்ல நாங்க அப்படி எதிர்பார்க்கல. பேசிக் மினிமம் டு சர்வை. அந்த ஒரே நெக்ஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட் கேட்டதுக்கு இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் வந்து சொன்னாங்க சார் கொஞ்சம் டாபிக் கொடுங்க, அவர் பேசுறதை லிசன் பண்ணுங்க. மெனு மாத்தியாச்சு. ஓகே நம்ம அதே பேசிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம பார்க்க முடியாது. ஓகே அதான் மேம் நம்ம வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க, நம்ம எல்லாமே மாத்தியாச்சு இப்போ. அதனால அந்த டாபிக்லேயே போயிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் அவரை லிசன் பண்ணுங்க எல்லாரும். you can go ahead. அதான் சொல்லிட்டு இருக்கேன் சார். ரெஸ்டாரண்ட் பக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மெனு போய் கதை எழுத்து இதுக்கப்புறம் முடிஞ்சு. ஸோ இதான் ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை என்ட்ரன்ஸ் சன்வேலுக்கு என்ட்ரி வந்து ரிஸ்பேனா நீங்கள் கையில் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிஸ்பேன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி தான், மல்டிபிள் என்ட்ரி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே போக முடியாது. அதான் சிங்கிள் என்ட்ரி. ஓகே அதுக்கப்புறம் tall skyscrapers you can see. உங்கள் மீன் கூப்பன் ரீகன் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள் நம்ம சன்வேல பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த சன்வேல பற்றி கேள்விகள் இருக்கா? திரும்பி பார்க்கல. ஆமாம் சார் ஃபுல் டே நம்ம இங்கே தான் இருப்போம் 6 மணி வரைக்கும். சன்வேல வந்து 6 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. 6 பக்ஸ் இன்க்ளூடட். 6 கேம்ஸ் மட்டும் தான் இருக்குது இன்க்ளூடட். மற்ற அடிஷ்னல் 3 or 4 அடிஷ்னல். We are moving on a bridge. See the buildings. But independent houses நிறைய இருக்குங்க. சிங்கப்பூர் மாதிரி ஒன்லி skyscrapers கிடையாது. 6 பக்ஸ் அங்கே லேண்ட் ஏரியா கம்மி. லேண்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கி ஜம்பிங், எக்ஸ் ஃபேக்டர்ஸ், இன்னொரு கோ கார்ட். கோ கார்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சார். 180 கிட்ட. ஓகே சரி. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு மலேசியா ஜெனரலாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்து நேற்று உங்கள் கைட் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போ உங்களுக்கு கேட்குறேண்ணே,
மலேசியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 14 13 இருக்கு, 14 இருக்கு, 14 13 ஸ்டேட்ஸ் மட்டுமே. 3 ஃபெடரல் டெரிட்டரிஸ். 3 ஃபெடரல் டெரிட்டரிஸ். ஆமா, 3 + 3 13 கோடி மக்கள் 13 கோடி. இல்லை சார், நான் அப்புறம் வரேன். நேற்று தான் பண்ணீங்களா? நேற்று அவர் சொன்னேன். மேப் உங்களுக்கு என்ன தெரியுது? மலேசியா மேப். மலேசியா மேப். சார் நீங்கள் மலேசியா மேப் I can zoom it. Yeah. No problem. ले लीजिए ना.